அரபு நாடுகள் கடும் கோபம், பெட்ரோல் சப்ளைக்கு ஆபத்தா என்னன்னு பார்த்தோம்னா, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஐக்கிய அரபு எமிரேட் காசாவில் போர் நிறுத்தத்தை முன்மொழிந்தாங்க. அது மீது வாக்கெடுப்பு நடந்துச்சு. பாதுகாப்பு கவுன்சிலின் 13 நாடுகள், இந்த பாதுகாப்பு கவுன்சில் இருக்கக்கூடிய 13 உறுப்பினர்கள் இந்த முன்மொழிவுக்கு ஆதரவு வாக்களித்தாங்க. ஆனால் அமெரிக்கா அதை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து பண்ணிட்டாங்க. வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியது குறித்து விளக்கமளித்த ஐநாவுக்கான அமெரிக்க துணை தூதர் ராபர்ட் ஆர் உட், போர் நிறுத்த தீர்மானத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி அக்டோபர் 7 அன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஹமாஸ் தாக்குதலை கண்டிக்கவில்லை அப்படிங்கிறார். குறிப்பாக இஸ்ரேலிய குடிமக்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை பற்றிய அறிக்கைகள் எதுவும் குறிப்பிடப்படலை அப்படின்னும், இஸ்ரேலுக்கு தற்காப்பு உரிமை உண்டு என்பதையும் நீதிமன்றத்தில் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னும் தெரிவித்தார். அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கு எதிராக வாக்களித்ததால் அரபு நாடுகள் அதன் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. ஆனால் எண்ணெய் வளத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த அரபு நாடுகள் விரும்பலை. ஏன்னா இதனால 2 தரப்பு வர்த்தகமும் பாதிக்கப்படுது. அதனால வர்த்தகத்தை ஒரு சர்ச்சையாக அரபு நாடுகள் விரும்பலை. சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் வாஷிங்டனில் பேசும்போது, நாங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்துவதை தவிர்ப்பதால் நாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் அப்படின்னு இதை தான் மறைமுகமாக குறிப்பிட்டார். ஓமன் வெளியுறவு அமைச்சர் பதர் அல்பு சைதி ரொம்ப கடுமையாகவே அமெரிக்காவை விமர்சித்தார். பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோவை பயன்படுத்துவது மனித விழுமியங்களை அவமதிக்கும் செயல் அப்படின்னும் ஓமன் வெளியுறவு அமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்டிருந்தார். அதே போல யூதவாதத்துக்காக அப்பாவி குடிமக்கள் கொல்லப்படுவதை ஆதரிக்கும் அமெரிக்காவை நினைத்து நான் ரொம்ப வருந்துறேன். இன்றைய இந்த வீட்டோ அதிக வரலாற்றில் அவமானமாக பார்க்கப்படும் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஓமன் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வருது. பைடன் தன்னுடைய நல்ல நண்பர்களை கூட இஸ்ரேலுக்காக ஒதுக்கி வைக்கிறார் அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கு. இன்றைய மனிதாபிமான போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதால் தோல்வி என்பது பாலஸ்தீனர்களை படுகொலை செய்வது ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறதோட சர்வதேச சட்டங்களை மீறுவது மற்றும் போர்க்குற்றங்களை செய்வதற்கு சமம் அப்படின்னும் ஜோர்டான் வெளியுறவு அமைச்சர் எமான் சஃபாடி கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கார். உலக மனித உரிமைகள் தின விழாவில் பேசிய துருக்கி அதிபர் ரெசப் தாயிப் எர்துவான், மேற்கத்திய நாடுகளுடைய அசைக்க முடியாத ஆதரவை பெற்றுள்ள இஸ்ரேல் காசாவில் படுகொலைகளை நடத்தி வருது. இந்த நேரத்தில் உலகம் நிச்சயமாக செயல்படணும். ஆனால் அமெரிக்காவால் எதுவும் நடக்காது. ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு தெரிவித்தார். துருக்கி மேற்கத்திய நாடுகளின் இராணுவ ஒத்துழைப்பு அமைப்பான நேட்டோவில் உறுப்பினராக இருக்கு. ஆனால் மற்ற உறுப்பினர்களை மாதிரி அது ஹமாஸை ஒரு தீவிரவாத குழுவாக கருதலை. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம், அப்பாவி குழந்தைகள், பெண்கள், பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுவது ஆதரிக்கும் நாடுகள் இருப்பதும் அவை மௌனமாக இருப்பதும் விசித்திரமானது, மனித மனசாட்சிக்கு அப்பாற்பட்டது அப்படின்றார். இப்படி அமெரிக்க அரபு உலகத்தின் கடும் கோபத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் ஆகிய நாடுகளுக்கு ஆதரவாக பயணம் மேற்கொண்டார். இது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதம் வாங்கும் நாடாக திகழ்து. அமெரிக்க படைகளுக்கு தளமும் கொடுத்திருக்கிறது. ஆனால் காசா போருக்கு பின்னர் 2 தரப்பு உறவுகளையும் முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவை பொறுத்தவரை தனக்கு எதிராக எந்த நாடும் திரும்பி விடாமல் பார்த்து கொள்வதிலே பலே கில்லாடிதான். அதுக்கேற்ற மாதிரி மத்திய கிழக்கிலும் சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். அதனால காசா போர் அப்படிங்கிறது உலகளாவிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இஸ்ரேலை பொறுத்த வரையில ஹமாஸ் உடனான அதன் போர் தொடர்ந்தால் மற்ற அரபு நாடுகளும் அதனுடன் இணைந்தால் அதன் நிலைமை சிக்கலானதாக மாறலாம். ஏன்னா தாக்குதலின் போது இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் டேங்கர்கள் வரக்கூடிய இஸ்ரேலின் துறைமுகங்கள் குறிவைக்கப்படும் ஆபத்து வலுவாக இருக்கு.